நல்வழி வெண்பா 16 முதல் 20 வரை. நாள்தோறும் நல்லதை செய்ய ஒரு தூண்டல். ஆசிரியர் ஔவையார். வெண்பா 16. தண்ணீர் நிலநலத்தால் தக்கோர் குணம் குடையால் கண்ணீர்மை மாறா கருணையால் பெண்ணீர்மை கற்பு அழியா ஆற்றல் கடல் சூழ்ந்த வையகத்துள் அற்புதமாம் என்றே அறி. விளக்கம். கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் தண்ணீரின் குணம் பெருமை அது இருக்கும் நிலத்தின் தன்மையினாலும், நல்ல மனிதர்களின் குணம் பெருமை அவர் செய்யும் தர்ம காரியங்களினாலும், கண்ணின் பெருமை கருணை பொங்கும் விழிகள் மூலமும், சிறந்த பெண்ணின் குணம் பெருமை அவளின் கற்பு நெறி மாறா பண்பினாலும் நீ அறியலாம். வெண்பா 17. செய்தே வினை இருக்க தெய்வத்தை நொந்த கால் எய்த வருமோ இருநிதியம் வையத்து அரும் பாவம் என்ன அறிந்து அன்றிடாருக்கு இன்று வெறும்பானை பொங்குமோ மேல். விளக்கம். வெறும் பானையை அடுப்பில் வைத்து தீமூட்டி பொங்கு என்றால் பொங்குமா? அதுபோல் செய்ய வேண்டிய காலத்தில் நல்லது செய்யாமல் அடுத்தவருக்கு கொடுத்து உதவாமல் இருந்துவிட்டு அதன் பலனாக இன்று வறுமை வந்தபோது, கடவுளே இது சரியா, இது முறையா, நீ இருக்கிறாயா இல்லையா, சங்கநிதி பதுமநிதி என்று கூறும் 2 நிதி அளவு பணம் வருமா என்று கடவுளை நொந்து கொள்வதால் என்ன பயன்? நமக்கு நல்லது நடக்க வேண்டுமானால் பிறருக்கு நல்லது செய்யுங்கள். கடவுளை நொந்து கொள்வதால் ஒரு பயனும் இல்லை. வெண்பா 18. பெற்றார் பிறந்தார் பெருநாட்டார் பேருலகில் உற்றார் உகந்தார் என வேண்டார். மற்றோர் இரணம் கொடுத்தால் இடுவர் இடாரே சரணம் கொடுத்தாலும் தாம். விளக்கம். அடுத்தவர்களுக்கு கொடுத்து அதனால் வரும் இன்பத்தை அறியாத உலோபிகள் தன்னிடம் உள்ள செல்வத்தை தன்னை பெற்றோர் உடன் பிறந்தோர் தன் இனத்தை சார்ந்தவர் உற்றார் உறவினர் தன்னை சரணம் அடைந்து சலாம் போட்டு சேவகம் செய்பவர் என்று தனக்கு உதவி செய்யும் ஒருவருக்கும் ஈய மாட்டார். ஆனால் அவரிடம் உள்ள செல்வத்தை பறிக்க வரும் கொள்ளையர்கள் அவரை உதைத்து கேட்டால் தன்னிடம் உள்ள செல்வத்தை கொடுப்பார். அதுபோல் ஒரு மனிதன் தன் இம்மை மறுமைக்கு நன்மை புரியும் நல்ல காரியம், தர்மம் செய்தல், இறை சிந்தனை, கோவிலுக்கு செல்தல், அன்னதானம், அடுத்தவனுக்கு உபகாரம் செய்தல் ஆகிய தன்னால் இயன்ற ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டார். ஆனால் அவரை விதி என்னும் கொள்ளைக்காரன் வந்து துன்பம் செய்யும் போது தன் துன்பம் விலக பரிகாரம், அடுத்தவருக்கு உதவி, கோயிலுக்கு செல்லுதல் என்ற நல்ல காரியங்களில் ஈடுபடுவார். இதை உணர்ந்து விதி நம்மை துன்பம் செய்யும் முன்னர் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். வெண்பா 19. சேவித்தும் சென்றிறந்தும் தென்னீர் கடல் கடந்தும் பாவித்தும் பாராண்டும் பாட்டிசைத்தும் போவிப்பம் பாலன் உடம்பை வயிற்றின் கொடுமையால நாளி அரசிக்கே நாம். விளக்கம். பிறருக்கு சலாம் போட்டும் அடுத்தவரிடம் சென்று இறங்கி உதவி கேட்டும் உறவுகளை விட்டு அகலமான கடல் கடந்தும் தன் இயல்பான பழக்க வழக்கங்களை மாற்றி தனக்கு உதவி புரியும் மனிதரோடு இணைந்தும் அவர்களை நல்லவர் வல்லவர் என்று பொய்யாக புகழ்ந்து பாடியும் வாழ்வது இந்த பாழாய் போன வயிறால்தான். இந்த ஒரு சான் வயிறை நிரப்ப உள்ள நாளி அரிசி சோறு பெறுவதற்காக இத்தனை பாடுபட வேண்டியுள்ளது. வெண்பா 20. அம்மை துணையாக ஆறிழிந்து வாரொக்கும் கொம்மை முளை பகர்வார் கொண்டாட்டம் இம்மை மறுமைக்கும் நன்றன்று மாநிதியம் போக்கி வெறுமைக்கு வித்தாய் விடும். விளக்கம். கனமான அம்மியை துணையாக கொண்டு ஆற்றில் இறங்கினால் அது நம்மை மூழ்க செய்துவிடும். அதுபோல் அழகான மார்பகங்களை கொண்டு நம்மை மயக்கும் வேசியுடன் கொண்ட உறவு, அந்த உறவு இந்த பிறவிக்கும் அடுத்து வரும் பிறவிக்கும் நல்லது இல்லை. நம்மிடம் உள்ள அனைத்து செல்வத்தையும்
பறித்து நம்மை ஒன்றும் இல்லாத வறுமை நிலைக்கு தள்ளி நீங்காத துன்பத்தில் ஆழ்த்திவிடும். நன்றி.